நீர்வேலியில இருக்க ஒரு பெரிய பப்பா தோட்டத்தை தான் பார்க்க போறோம். ரெண்டு பரப்புல நம்ம 100 மரம் இருக்கு. 100 மரம் இருக்கு. காய்க்கும் 2 வருஷம். 2 வருஷம் தொடர்ந்து காய்க்கும். நல்ல பராமரிப்பு இருக்கும். இந்த எருப்போட்டு விதை இந்தியாவில இருந்தா இந்த விதை வருது. இது அப்படியே கொஞ்சம் பழக்கு இதை அப்படியே இதுக்கு மற்ற அந்த நீள பழம்ன்ற ஒரு இது இருக்கு. இதுலயே கணக்கா இனங்கள் ஒரு இது இருக்கு. இது ஒரு பெரிய சவால் இல்லைங்க எனக்கு இல்ல எல்லாருக்குமே. 100 கிலோ பழம் கொண்டு போனா 10 கிலோ கழிக்கு. 100 கிலோ 10 கிலோ கழிவு. ஓகே, அது மேல கழிவு தேவையில்லை. என்ன இதுல இது அதான் இதுக்கு கழிவண்டி இல்ல தானே. விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஏனண்டா நாட்டுக்கு முதுகெலுமே விவசாயம் தானே. அதுதான் அதுக்கு செய்து 4 நாளைக்கு ஒருக்க தண்ணி விடும். தண்ணி பாய்ச்சி 4 நாளைக்கு கட்டாயமா விடும். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் நீர்வேலியில் நிற்கிறோம். நீர்வேலியில் இருக்க ஒரு பெரிய பப்பா தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். எல்லாம் கட்ட பப்பா. இதோட இனம், இதை பற்றின முழு விவரமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துடுங்க. இது வயலும் வாழ்வும் சீரிஸோட 8வது வீடியோ. இதுக்கு முதல் போட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம செக் அவுட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வயலும் வாழ்வும் 2.0. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். இது எத்தனை ஏக்கர் என்ன பரப்புல இருக்கா? என்ன மாதிரி இது நாங்கள் இப்போ இதில் இருக்கிறது 2 பரப்புல இருக்கு. ஏக்கர் 2 பரப்புல இருக்கு. ஓகே, நாங்கள் விரும்பின வழி ஒரு ஏக்கர்லேயும் செய்யலாம். இது எத்தனை இது போட்டிருக்கீங்க? 2 பரப்புல நம்ம 100 மரம் இருக்கு. 100 மரம் இருக்கு. 6 அடி இடைவெளி இருக்கும். 6 அடி ஒரு மரத்துக்கு இருக்கும். ஒவ்வொரு மரத்தின் இடைவெளியும் 6 அடி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. பாருங்க, இலையும் இலையும் முட்டுப்படாத இந்த கணக்கிலே இருக்கும். இது கட்டவாழை. காய்க்கும் 2 வருஷம். 2 வருஷம் தொடர்ந்து காய்க்கும். நல்ல பராமரிப்பு இருக்கும். இந்த எரு போட்டிருக்கிறோம். இது 6 மாதத்துக்கு இருக்க இந்த பசலை போடுவோம். இது மற்ற நடுக வந்து இது நாங்கள் விதை இந்தியாவில இருந்தா இந்த விதை வருது. இந்தியால இருந்து இங்க வருமா? விதை வரும். ஓகே ஓகே. அதை நாங்கள் நட்டு கண்டாக்கி நடலாம். இல்லாட்டி இந்த பாம்புகள்ல இருக்கு ரெட் லேடி. அதான் சந்தை வாய்ப்புகள் கூட. ஓகே ஓகே. பிற இனங்களும் இருக்கு. ஆனா இது கொஞ்சம் ரெட் லேடிக்கு சந்தை மார்க்கெட் கூட. இந்த பாப்பா அந்த மார்க்கெட்ல விற்கிறதுக்காண்டி சின்ன சின்ன பழங்களை எல்லாம் வரும். குட்டி இதுல இதெல்லாம் முத்திட்டா இனி பழக்கு. ஓகே. இது அப்படியே கொஞ்சம் முத்தி பழக்கு. இது அப்படியே இதுக்கு மற்ற அந்த நீள பழம்ன்ற ஒரு இது இருக்கு. இதுலயே கணக்கா இனங்கள் ஒரு இது இருக்கு. ஒரே ரெட் லைட் தான் ஒவ்வொரு காய். இது நீளம். இது நீட்டு பழம். இது நடுகை பற்றி சொல்ல போனால் கண்டு பாமில எடுக்கலாம். பாம்புகள்ல விற்கணும். நல்ல இனம் எடுக்கலாம். எடுத்து ஒரு அடி கிடங்கு வெட்டி அதுல கொஞ்சம் எரு போடுவோம். என்ன எரு? பன்னி எரு, மாட்டெரு. ஓகே ஓகே. மாட்டெரு போட்டு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் 2 நாளைக்கு தண்ணி நீர் ஊட்டிட்டு கண்டு அதுல நட்டு வளர்ந்து வரும். விரைக்க அடிக்கு எரு போட்டு மண் கொடுக்கணும். அந்த கண்டு இப்ப விழாமல் கொடுத்து அதுக்குரிய இப்ப இந்த எங்களுக்கு விவசாயத்துல பெரிய பிரச்சனை இந்த அழுக்கணவன். இது எல்லா இதுக்கும் பிடிச்சிருக்கேன். மரவள்ளி, பச்சை மிளகாய் எல்லாத்துக்கும் வந்துருக்கு. அது இந்த விவசாய திணைக்களத்து அதிகாரிகள் இதுகளுக்கு ஒரு இது சரியான ரீசன் தருவோம். அதுக்கான அந்த மருந்து ஏற்பாடும் இல்லை. அந்த தென்னைக்கு தான் ஒரு ஏற்பாடு செய்திருக்கீங்க. ஓகே, தென்னைக்கும் அதுதான்.
இது ஒரு பெரிய சவால் எனக்கு இல்ல இல்ல எல்லாருக்குமே எல்லா பயிர்களுக்கும் வருது வருது. அதுகளுக்குரிய இளையர்கள் தந்து போகணும், மற்ற சந்தை வாய்ப்பு கொண்டு ஏற்படுத்தணும். ஏன்னா இதுக்கெல்லாம் மகல்ல இப்போ 100 கிலோ பழம் கொண்டு போனால் 10 கிலோ கழிக்கு கழிவு 1 கிலோ 10 கிலோ கழிவு. ஓகே, அது மேல கழிவு தேவையில்லை. என்ன இதுல இருக்கு? அதான் எதுக்கு கழிவண்டி இல்லை தானே, அப்படியே பழம் அப்படியே விற்கிறது தானே. அதெல்லாம் இந்த விவசாயத்தை முன்னோக்கி செல்றாண்ட இதுகளுக்கு ஒரு தீர்வு கொண்டு தரணும். இதுக்காண்டில எல்லாத்துக்கும் இருக்கு. மரக்கறி, வாழைக்குலை, எல்லாத்துக்கும். எனக்கு வாழைக்குலைக்கு தெரியும், மற்ற எல்லாத்துக்கும் 10 கிலோக்கு 1 கிலோ வீதம் வந்து கழிவு. அதுக்கு ஒரு அதையும் ஒரு கதைச்சு அதுக்கு ஒரு பிரச்சனை தீர்வை தந்து இந்த நோய் சம்பந்தப்பட்டது இதுகளுக்கு தரணும். விவசாயத்துக்கு அழுக்கணவனுக்கு ஏதாவது ஒரு இது தரணும். விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஏனெண்டா ஒரு நாட்டுக்கு முதுகெலுமே விவசாயம் தானே. அதுதான். நீங்க முழுக்க விவசாயம்? நாங்கள் விவசாயம். ஓகே. இது எத்தனை மாத கண்டுனா? இல்ல இது 6 மாதத்துல இப்ப நாங்கள் போன 12ஆம் மாதம் நட்டினாங்க. இப்ப 5-6 மாதத்துல அறுவடை செய்வோம். 6 மாதம் நல்ல பராமரிப்பு இருக்கும். ஓகே. எதுவும் பராமரிச்சா தான் அதுக்குரிய பலன் இருக்கு. அதுதான். நட்டு போட்டு சும்மா பார்த்து கொண்டு வந்தா இருக்காது. நாங்க பராமரிச்சா நீட்டான இது போட்டு அதுக்குரிய எரு இருக்கு. எரு போட்டு மற்றது நாங்கள் விரும்பினாது உரம் இருக்கு, இயற்கையாகவும் இருக்கு, செயற்கையாகவும் இருக்கு. 2 உரம் இருக்கு. அது ஒன்று செயற்கை என்றால் அந்த இயற்கை உரம் என்றால் நல்ல மெல்ல அதுதான். அதை போட்டு பராமரிச்சு இந்த நோய் விரைக்குள்ள அதுக்குரிய மருந்துகள் இருக்கு. அதெல்லாம் அழுக்கணவன் தான் இதை கூடுதலா தாக்கும். இப்ப அந்த மழை பெய்கிற வழியே ஒரு பிரச்சனையும் இல்லை. மழை பெய்யாட்டி தான் பெய்யாட்டி அந்த ஒரு அழுக்கணவன் ஒரு வெள்ளை பூச்சி, இந்த தென்னையில இருக்கிற பூச்சி, அது இதுல வந்து அது இப்ப தென்னை, மாப்பழ, கமு வாழை குடுத்தி வந்துட்டு எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு தீர்வை கண்டு அதுக்கு என்ன மருந்த தெளிக்கணும் இதை அதோண்ட கண்டுபிடிச்சு தந்தா அதை நீங்க தெளித்தால அழியும்ன்றத தெரிஞ்சா தானே யூஸ் பண்ணலாம். சரி, அது விவசாயம் சார்ந்த அதிகாரிகள்லாம் அந்த இதை பார்க்கணும். அதை ஒரு செக் பண்ணி பார்த்து தான் செய்யணும். இப்ப உலகத்துல இப்ப இலங்கையிலேயே பிரச்சனை இந்த சந்தைப்படுத்தல். எந்த நெல் எடுத்தாலும் பிரச்சனை இருக்குல்ல. அதுதான். வன்னியில எல்லாம் இப்ப நெல் கொள்வனவு சொல்லி இருக்கிறோம். ஆனால் விலை குறைச்சு கட்டுறத கொள்வன செய்யறதுதான் நாங்க விவசாயம் கதைக்கிறோம். அதுக்கு எல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு அரசாங்கம் தான் எடுக்கும். அரசாங்கம் நேரடியா உங்கள்ட்ட எடுத்து கொடுத்தா பிரச்சனை. அரசாங்கம் இதுக்கு ஒரு தீர்வு காணணும். உண்மைதான். ஏன்னா நாங்கள் ஒன்றுமே செய்யலாது. அதை பெற்று தருமாறுதான் நாங்கள் விவசாய சார்பாக கேட்கிறோம். முழுக்க விவசாயத்தோட இருக்கிறவங்களுக்கு இதுகள் ஏதாவது தீர்வுகளை தந்தா தான் நீங்க. ஏனால் உண்மையா இந்த பாடுபடுற விவசாயிகளுக்கு பலன் இல்லை. கரகரண்ட இது இல்லை. இப்ப இது நீங்க சேனல்ல போடுறீங்க, இந்த உங்க நிக்கிற லொரி எருவை கொண்டு பறிக்கிறதுக்கே தரகர் இருக்குது. அதுக்கெல்லாம் தர அப்படி பாக்க விவசாயத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாத்துக்கும் கூலிக்கு காசு, புடுங்கிறது காசு, எல்லாத்துக்கும் காசு. இப்ப இதுக்கும் காசுன்னா கஷ்டம் தான். லாபம் பண்றதே பெருசா வராது. இப்ப நிலைமையில விவசாயம் பெரிய நெருக்கடியெல்லாம் பிரச்சனைக்குரிய இதாத்தான் இருக்கு. ஆனா நாங்கள் எங்களை தொழில் இது செய்து கொண்டிருக்கிறோம். விடக்கூடாதுன்றதுக்காக செஞ்சு கொண்டிருக்கீங்க. உண்மைதான். நீங்களும் விட்டா ஒன்னும் செய்யல, சாப்பிடறதுக்கு எங்க போறது? திருப்பி அதையும் இறக்குமதி செஞ்சு நாங்க தான் அதுக்குரிய பிரச்சனை இதுல தீர்வை தந்தா எங்களுக்கு உதவியா இருக்கும். உண்மைதான். நட்டு அந்த கிடங்குல எரு போட்டு 2 நாளே நீர் விடுவோம். அதுல 3 நாளைக்கு கொஞ்சம் கீட்டா இருக்கும். சின்ன கண்டா பட்டுடுவேன். நீரை ஊட்டி அதை பாய்ச்சலாம். பாய்ச்சல நீரை ஊட்டி அதுக்கு பிறகு நடுகை செய்யணும். நடுகை செய்து 4 நாளைக்கு ஒருக்க தண்ணி பாய்ச்சும். 4 நாளைக்கு கட்டாயமா விடும். இதுல இப்ப நாங்கள் பாத்தியில பாய்ச்சிரோம், பேக்கால் விடும். இதுல இந்த இப்ப இதுல இருக்கு நீர்மடல் நவீன முறை பைப் லைனிங்லயும் செய்யலாம். அது கொஞ்சம் ஈஸியா இருக்குமா? இல்ல ஈஸியா இருக்கும், செலவு கொஞ்சம் கூட. செலவு குறைவு. ஓகே.
செலவு குறைவு. ஆனால் இந்த கடும் வெப்பமான காலங்கள்ல இதுக்கு அது இந்த நீர் பற்றாக்குறையா இருக்கலாம் நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. நீங்க ஜூஸ் பண்ணி பார்க்கல. அது பைப் லைனை கொழுவி விட்டு போட்டு மோட்டரை போட்டு விட்டா ஒரு கண்டுக்குரிய அடியில வந்து ஒன்று இருக்கும். நேரடியா வேருக்கே போய் கொண்டிருக்கு. மரத்துக்குரிய நீரை எடுத்துக்கொள்ளும். கூடுதலா தண்ணியும் செலவாகாத நீர் மிச்சம் தண்ணி. அதுதான். மற்றது எங்க கூலியாக்களும் தேவையில்லை. மனித வயது இல்லாமல் குறைவா இருக்கு. உங்களோட செலவு குறைஞ்சா லாபம் கொஞ்சம் கூட வரும். பராமரிப்பு 6 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் பசலை போடணும். 6 மாதத்துக்கு ஒருக்கா பசலை போடணும். எத்தனை வருஷம் வரைக்கும் இது பயிர் எடுத்துக்கொள்ளலாம் பழத்தை? குறைஞ்சது 2 வருஷம். நான் 2 வருஷம் தான் எடுத்தேன். 2 வருஷம் அறுவடை செய்தேன். நல்ல பராமரிப்பு ஒழுங்கா இருந்தா நீ இதுல இருந்து காய்க்கிறார். கிட்டத்தட்ட 10 அடி ஏறது காய்ப்பார். பிறகு வச்சுதான் ஆகும். அடா இது நீ வளர்ந்து அதான் நல்ல பராமரிப்பு, நல்ல நீர் பாய்ச்சல், நோய் வராமல் பராமரிச்சால் 2 வருஷம் எடுக்கலாம் பலன். நானா எடுத்தேன். நான் 2 வருஷம் நல்லா வளர்ந்து அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு கணக்குல அது காய்ச்சி கொண்டே இருக்கும். அதுக்கு மேல போய் ஆயிலாம் பப்பாசி மரம் செய்துதானே. இதுக்கு ஒரு பிரச்சனை, இந்த காத்துகளுக்கு தான் அடிக்கும். மண் படியா கொடுப்போம். சரிச்சு விட்டுரும். இதுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு எல்லாம் அந்த மண் கொடுத்து பராமரிக்கும். இந்த இது சரிஞ்சு இல்லாட்டியும் தடி ஒன்று வச்சு ஏதாவது கொடுத்தா தான் நிமிந்து வளரும். மழை கூட வந்தாலும் பிரச்சனை தானே. மழை தண்ணி பிரச்சனை இல்ல. மழை கூடின மழைக்கு தண்ணி நிப்பருது இல்ல. நின்றோன்னா அது மெல்லிய காத்தடிச்சோன்னா அப்படி சரிஞ்சு. அதுதான் வாழைக்கும் இதுக்கும் இதுதான். இது கிலோ எவ்வளவுக்கு எடுக்கிறாங்க? இப்ப கொஞ்சம் விலை சந்தை பழத்தில் மார்க்கெட் விலை குறைவு. 100 120 மட்டும் ஒரு கிலோ கொடுக்கல. இப்ப கொஞ்சம் குறைவு. இப்ப குறைஞ்சு. இப்ப எல்லா இடத்துலயும் வருது. மற்றது இப்ப வைகாசியில பொதுவாக இந்த பலாப்பழ சீசன் பழங்கள் கூட இல்ல. இதுல இதுக்கு குறைஞ்சிருக்கு. மாதம் குறைவு. சித்திரையில இருந்து ஆணி மட்டும் கொஞ்சம் பெரிய. நீங்க எங்க கொண்டு கொடுப்பீங்க? வெளி மார்க்கெட்லாம் கொண்டு கொடுப்போம். கிடையாது. ஜூஸ் கடை அப்படி எடுத்து வச்சிருந்தா பிரச்சனை இல்லை. கஷ்டம் தானே. இல்லாட்டி வந்து எடுக்கணும். ஓகே ஓகே ஓகே. கொழும்பு சைட்ல இருந்து வந்து எடுக்கணுமா? வளை மாவட்டம் எடுக்கணும். இங்க இது கண்டு இருக்கணும் ஆக்கள் கொஞ்சம் கூடுதலா செய்யவும். வாகனங்கள் வந்து அங்க இருந்து வந்து எடுத்துன்னு போற வேண்டிய. நாங்கள் இப்ப நடுவோம். 7 மாதம் நடுவோம். நட்டால் அடுத்த வருஷம் தை மாசில அறுவடை. கணக்கா வந்தா அங்க வாகனங்கள்ல வந்து கொள்முதல் எடுக்கணும். இது அவங்களுக்கு கொடுக்கலாம், சந்தைக்கு கொடுக்கலாம். அவையும் எடுப்பினோம். அவை இப்ப சந்தையில 100 ரூபா போகுமா இருந்து 80 ரூபாய்க்கு எடுப்பினோம். அது இது எங்களுக்கு லாபம். இது எங்களை நேரம் மிச்சம். மற்றது ஒரே அடியா கொள்ளும். கொஞ்சம் கொஞ்சமா நாங்க கொண்டே கொடுப்போம். அந்த கழிவும் இருக்காதோ இல்ல இவையும் கழிப்பினோம். இவையும் கழிப்பினோம். அதே அளவு தான். அதே அளவு 10க்கு 1 கிலோ. 10க்கு 1 கிலோ. இந்த ஒரேடியா போயிரும். அது என்னன்னா எல்லா இடத்துலயும் ஒரு பிரச்சனை. எங்களுக்கு இல்ல, எல்லா இதுலயும். அண்ட் தக்காளியும் எடுத்தேன்னா அவரும் அதான் சொன்னேன். ஏன்னா இப்ப தமிழ்ல மக்கள் அந்த பிரச்சனை இல்லையான்ற ஒரு சாதம். என்ன அப்படியா? ஓகே. அப்படி இருந்தா அத மாதிரி இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு இல்ல. அதான் விவசாயம். நான் தனியா எனக்கு சரியா விரும்பல. இல்ல விவசாயிகளுக்கும் ஒரு இதா இருக்கு. கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் லாபம் கூட ஊக்குவிப்பும் இருக்குமല്ലോ. அதான் ரெண்டா தொடர்ந்து செய்யவும் இதா இருக்கு. இது லாபம் இல்லாம விவசாயத்தை கொஞ்சம் ஊக்குவிச்சாதான் நாட்டுக்கு நல்ல. அது சரி. நாடு என்ன மக்கள் சார் எந்த பெரிய ஒரு பதவியில இருக்கிறவன் சாப்பாடு உணவில்லாம இருக்க. அதுதான் இல்ல. இப்ப நாங்க சேனல் இந்த வீடியோ தொடங்கினது காரணமே அதான். எனக்கு ஒரு அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விவசாயத்தை பத்தி தெரியும். இதுக்கு பிறவார ஆக்களுக்கு ஒண்ணுமே விவசாயம் என்னன்னே தெரியாது. அத வீடியோ ஓடுதோ இல்லையோ இதை பத்தி கொஞ்சம் தெரியப்படுத்துவோம்ன்றதுக்காக விவசாயம். விவசாயம் வந்து தெரியாதுன்னு இருக்கிறத இதுக்குரிய ஏபிசி
அதுல இருந்தால் இதுக்குரிய விளக்கம் நிறைய இதெல்லாம் இதுன்னு தெரிவினோம் கொடுப்பேன். ஓ, ஓகே ஓகே ஓகே. தெரியாத ஒரு ஆளுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு மாத்திரம். சொல்லி கொடுத்து நடுக திட்டங்கள் ஆ எனக்கெல்லாம் இப்ப அப்படி ஒரு திட்டம் இருந்தது. ஓகே. இதையில ட்ரைனிங் தந்துதான் நாங்க செய்கிறோம். ஆனா எங்களுக்கு அனுபவம் உண்டு. அதான் உங்களுக்கு தெரியும் வேண்டபடியா. எங்களை கூப்பிட்டு இதுக்கு ஒரு இது வச்சுட்டு அது எப்படி நடவணும் அதெல்லாம் சொல்லி தருவீங்க. சொல்லி தருவீங்க. சந்தைப்படுத்தலையும் இந்த நோய்க்குரிய மருந்துகள் மருந்து இதுக்கு என்ன கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு நடவடிக்கை இருக்கு. ஓகே ஓகே. சரியான ஒரு இதா இருந்தா உங்களுக்கு இந்த தென்னியல் பார்க்க போனா பெரிய பிரச்சனை இருக்கு. அதுதான் தென்னையில இருந்து இதுக்குள்ள இதாவது மிளகாய் கண்டு அது கொடுத்து வருது. அண்டு மிளகாய்க்கும் சொன்னேன். இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு போல. முதல்ல அழிஞ்சிச்சு ஃபுல்லா. இப்ப அந்த மலையில கொஞ்சம் குறைவு. ஓகே ஓகே. அந்த முதல் ஒரு டைம்ல ஃபுல்லா அழிஞ்சு 10 மிளகாய் 1200 2000 எல்லாம் வித்தாங்க. எஸ். அந்த அழுக்கான ஒரு இதாலதான் பிரச்சனை. அதான் இப்ப ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுதான். இதுதான் அந்த பப்பா பூ. இதுல இருந்தா நம்முடைய பூ காயாயி பழமாயி அப்படியே வருது. இது குட்டி பப்பா. இது ஒரு இனம். இது குட்டி பப்பா. இது இந்தியால இருந்து வருது இந்த விதைகள் எல்லாமே. இதுல 2 விதமான பப்பா இருக்கு. இது மாதிரி உருண்டையான ஒரு பப்பாவும் மற்றது நீட்டு பப்பாவும். 2 விதமா இங்க பப்பா பழம் இருக்கு. இதெல்லாமே முத்திட்டோம். 12 மாசம் அளவுல இதை அப்படியே அறுவடை செஞ்சு கொள்ளலாம்னு மாதிரி சொல்லியிருந்தார். பட் இப்போ பிடுங்கலாது. நான் பிடுங்கானது வந்தேன். பட் பிடுங்கலாதுன்றா பிடுங்கி கொண்டு போய் பழக்க வைக்கலாது. நாங்கள் இதுக்கு மருந்தடிச்சுதான் பழக்க வைக்கணுன்றதால வீட்டை கொண்டு போய் பழக்க வைக்கிற அளவுக்கு இல்லை. இதுலேயே இருந்து இதில் ஒரு மஞ்சள் கோடு கொண்டு வரமா. அப்படி வந்த பிறகுதான் பழுத்தது. அதுக்கு பிறகு ஈஸியாக கொண்டு வீட்டை வச்சாலும் பழுத்துற முடியானே. ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். பப்பா தோட்டம் பற்றியும் பப்பா தோட்டம் நடுக பற்றியும் கணக்காக பார்த்துருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கொடுத்துருங்க. அண்ட் இதை பற்றின உங்களோட கருத்துக்களையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த தோட்டத்தில் கேட்டு பார்த்து உங்களுக்கு தேவையான கேள்விகளுக்கான பதில்களை அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இது மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் கொடுத்துருங்க. ஓகே, பாய்.